الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேரை கொண்டு இந்த சிறப்பான ஹுதுபாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் நின்று நில வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு, அன்புக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அற்பமான குறுகிய கால இந்த வாழ்க்கையிலே எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சி அவனை முழுமையாக பயந்து அவனது ஏவல்களை முடியுமான அளவு எடுத்தும் விலக்கல்களை முழுமையாக தவிர்ந்து இணை வைப்புக்கள், பிதாத்துகள், அனாச்சாரங்கள் போன்றவற்றை விட்டு முழுமையாக தவிர்ந்து எமது இபாதாக்களை இஹ்லாஸை ஏற்படுத்தி எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் மௌத்துடைய உணர்வோடும் மறுமை சிந்தனையோடும் எங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்கும் மதிப்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் ஒரு விசாரணைக்குரிய ஒரு நாளை எதிர்பார்த்திருக்கிறோம். மிக தீவிரமாக ரப்புல் ஆலமீன், அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை தீர விசாரிக்க இருக்கிறான். நாங்கள் செய்கிற நன்மைகளுக்கு ஏற்ப அவைக்கு கூலியும், நாங்கள் செய்கிற தீமைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவைகளையும் விசாரித்து அதற்கு தண்டனையும் தர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காத்து கொண்டிருக்கிறான். இப்படியான ஒரு நாளை எதிர்நோக்கித்தான் எங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களும் கழிவதை எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் இன்று இந்த சிந்தனையே இல்லாமல் நம்மில் பலர் இந்த மறுமையுடைய உணர்வு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை படைத்திருக்கிறான், என்னை மறுமையில எழுப்பாட்டி விசாரணை செய்வான் என்ற அந்த உணர்வே இல்லாமல், அந்த சிந்தனையே இல்லாமல், லட்சியத்தை மறந்து உலக மோகத்தோடு வாழுகிற எத்தனையோ உறவுகளை இந்த சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரா முஃமினூன் அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து இப்படி கேட்கிறான், இந்த உலகமே வாழ்க்கை என்றும் மறுமையுடைய லட்சியம் அந்த சிந்தனையே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழுகிறார்களே, இப்படியானவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், அஃப ஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா நாங்கள் உங்களை ஏதோ வீண் விளையாட்டுக்காக, எந்த ஒரு லட்சியமே இல்லாம, எந்த நோக்கமுமே இல்லாமல் வெறுமனே உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் கால்நடைகளை போன்று வெறுமனே வாழ்வதற்கு உங்களை நாங்கள் படைக்கல்ல, வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன், நீங்க எங்களையும் பால் மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்லியமாக கேட்கிறான். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது அன்புக்குரியவர்களே வெறுமனே நோக்கம் லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்துல நாங்க என்னென்ன அமல்களை செய்கிறோமோ அதற்கேற்ப அல்லாஹு தஆலா நிச்சயமாக ஒரு நாள் யௌமுல் ஹிசாப் என்று சொல்லக்கூடிய நிரந்தர மறுமை நாள் அல்லாஹ் கூலி தர காத்திருக்கிறான். அதே நேரம் என்னென்ன பாவங்களை நாங்கள் செய்கிறோமோ, அல்லாஹ்வை மறந்து தனது நஃப்ஸுக்கு அடிமைப்பட்டு ஷைத்தானுடைய வழியிலே செல்கிறோமோ, தனது மனதில் சொல்கிற விதத்திலே நாங்கள் மார்க்கத்தை மறந்து குர்ஆனிய சுன்னாவுடைய போதனைகள் எல்லாம் மறந்து வாழுகிறோமோ, அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக மறுமையிலே விசாரணை செய்து எங்களை
எங்களுக்கு தண்டனை தர காத்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் அல்லாஹு தஆலா துல்லியமாக சொல்லி தருகிறான். உலகம் படைத்த நாள் முதல் உலகம் அழியும் முட்டுக்கு எவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்வார்களோ அவங்க ஒவ்வொருவரும் செய்கிற நல்லறங்கள், செய்கிற பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்லியமாக விசாரணை செய்து அந்த மறுமையில எங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா இன்னும் தன்னுடைய விசாரணையை பற்றி தனது திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுகிறான். வகஃபா பினா ஹாசிபீன், நாங்களே உங்களை மறுமையிலே விசாரணை செய்ய போதுமானவர்கள். அங்கு ஆட்சி அதிகாரம் இருக்காது, தன்னுடைய செல்வாக்கு இருக்காது, தன்னுடைய பலத்தை வைத்து இந்த உலகத்தில் எதையும் செய்யலாம். தன்னுடைய பலத்தை, தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். ஆனா அல்லாஹ் அந்த மறுமையுடைய நாள்ல எல்லோருக்கும் அதிபதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? வகஃபா பினா ஹாசிபீன், நீங்க என்னென்ன செயல்களை செய்கிறீர்களோ இவை ஒவ்வொன்றை நாங்கள் துல்லியமாக விசாரிப்போம். அங்கே நாங்கள் அதற்கு தீர்ப்பு அளிப்பதாக அல்லாஹ் தஆலா துல்லியமாக சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், சாலிஹீன்கள், இந்த உலகத்தில் இஹ்லாஸோடும் இறையச்சத்தோடும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்கள் அந்த மறுமையை பயப்படுவார்கள். விசாரணைக்குரிய அந்த நாளை பயந்து நடப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி தருகிறான். பாருங்கள் உறவுகளை, இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றுக்கு பரிந்துரை பேசலாம். இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வதற்காக ஒரு நண்பன் தன்னுடைய நண்பருக்கு சிபாரிசு செய்யலாம். ஒரு முதலாளி வேலை செய்கிற ஒரு தொழிலாளிக்காக வேண்டி ஒரு உதவி செய்யலாம். அதே போன்று இப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு உதவி செய்யலாம். இப்படி இந்த உலக விவகாரங்கள்ல எதையெல்லாம் செய்யலாம். ஆனா மறுமையிலே அந்த அல்லாஹுடைய விசாரணையிலே யாருக்கும் தப்ப முடியாது. யாருடைய செல்வாக்கையும் யாருடைய பலத்தையும் வைத்து அங்க எந்த விதமான தீர்ப்பும் கிடைக்காது. அதை அல்லாஹு தஆலா துல்லியமாக சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? வமா அத்ராக மா யௌமுத்தீன், அல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது, நபியே அந்த யௌமுத்தீன் விசாரணைக்குரிய நாள், தீர்ப்பு செய்யக்கூடிய நாள், அநியாயமே இல்லாத இந்த வானங்களை பூமியை கையிலே சுமந்து அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வன். உறவுகளே, அல்லாஹ் கேட்கிறான், நபியே அந்த யௌமுத்தீன் விசாரணைக்குரிய நாள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் உங்களை விசாரணை செய்ய பார்க்கிறானே, இந்த நாள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் ஒரு செய்தி எங்கட உள்ளங்கள் ஆழ பதிப்பதற்காக வேண்டி அது அடுக்கு மொழியில் அல்லாஹு தஆலா பேசுவான். வமா சும்மமா அத்ராக மா யௌமுத்தீன், இதனுடைய அந்த மகிமையை எங்கட உள்ளங்கள்ல பதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அடுக்கு மொழியிலே பேசுகிறான். சும்மமா அத்ராக மா யௌமுத்தீன், நபியே பிறகும் உங்களுக்கு அந்த மறுமை நாள் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? குர்ஆன் அதை சொல்லி காட்டுகிறான். அல் காரிஅத்து மல் காரிஆ, திடுக்கிடக்கூடிய நாள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஏன்? மறுமை என்று வந்தாலே உள்ளங்கள் நடுங்க வேண்டும், அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டும். இதற்காக அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல பல சூறாக்கள் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா, அந்த திடுக்கிடக்கூடிய மறுமை நாள் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த மறுமையுடைய உணர்வை, இந்த விசாரணை குறித்து நாங்கள் பயப்படுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அதை அடுக்கு மொழியில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நபியே வமா சும்மமா அத்ராக மா யௌமுத்தீன், அந்த விசாரணைக்குரிய நாள் அது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? யௌமலா தம்லிகு நஃப்சுல் லினஃப்ஸின் ஷைஆ, அந்த நாள்ல எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொருவருக்கு எதையும் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது, எதையும் பேச முடியாது. அல்லாஹ் மறுமையிலே பயங்கரமாக விசாரணை செய்வான். அந்த நாளையிலே யாரும் யாருக்கோ, தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளைக்கோ, இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு பலமுள்ளவர் தன்னுடைய கீழே வேலை செய்தவருக்கோ யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ், எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கும். வானத்தையும் பூமியிலே கையிலே எடுப்பான். எங்கே இந்த உலகத்திலே பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள், இந்த உலகத்தை எல்லாம் அடக்கி ஆண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எவர்களுக்கெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டதோ, அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தீர்வை அல்லாஹ் மறுமையிலே கொண்டு வருவான். உறவுகளே, அப்படிப்பட்ட நாள் என்பதை அல்லாஹு தஆலா துல்லியமாக சொல்லி தருகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த நாளை குறித்து தனக்கு நபித்துவம் நபி பட்டம் கிடைத்த பிறகு தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழைக்கிறார்கள். அழைத்து அவர்களுக்கு இந்த மறுமை நாள் குறித்து அந்த பயத்தை போடுகிறார்கள், அச்சத்தை உள்ளத்திலே விதைக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிடைய பிள்ளைகளே, குறைசி கிளையினரே, அப்து மனாஃப் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளி, என்னுடைய அப்து மனாஃபுடைய பிள்ளைகளே, கிலாப் கோத்திரம் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் அழைத்து அழைத்து தன்னுடைய மகளையும் விட்டுவிடவில்லை. சகோதரர்களே, தனக்கு பாசத்துக்குரிய தன்னுடைய நடையிலே ஒப்பான தன்னுடைய மகள் ஃபாத்திமா, இந்த ஃபாத்திமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு விட்டு விடல, மறுமை குறித்து அந்த தன்னுடைய மகனுடைய உள்ளத்தில் விதைத்ததை பாருங்கள். யா ஃபாத்திமத பின்த் முஹம்மதின், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, இத்தகில்லா, நீங்க அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்க பயந்து கொள்ளுங்கள். லா லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒன்றையும் எனக்கு உங்களுக்காக வேண்டி பேச முடியாது. லன் உக்னி அன்கி ஷைஆ யௌமல் கியாமத்தி ஷைஆ, மறுமையுடைய அந்த விசாரணைக்குரிய நாள்ல உங்களுக்கு எதை இந்த உலகத்தை எனக்கு தரலாம், ஆனா மறுமையில் அந்த விசாரணைக்குரிய நாள்ல எதையும் நான் ஒரு நபி என்றதற்காக வேண்டி எந்த ஒன்றையும் என்னால் செய்ய முடியாது. சலீனி மினத் துன்யா மா ஷிஅதி, உலகத்தில் என்னுடைய அருமை மகளே, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் கேளுங்க, உலகத்தை தருகிறேன். ஆனா மறுமையில உங்களோட அமலும் உங்களுடைய இறை அச்சமும் உங்களுடைய தக்குவாவும் மறுமை குறித்த பயமும் தான் உங்களுக்கு பயன் தரும் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகளுக்கு சொல்லி வைத்தார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைய மறுமையுடைய அச்சமே இல்லாத பயங்கரமான ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலத்திலே நானும் நீங்களும் கால் பதித்திருக்கிறோம். இப்படியான இந்த காலங்கள், அன்புக்குரியவர்களே, இறையச்சத்தை நாங்கள் நிறையவே வளர்த்து கொள்ள வேண்டும். தனிமையிலே பரகசியமாக இந்த இறையச்சமிகிற உள்ளங்கள் ஆழ பதிய வேண்டும். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து, ரப்பை மறந்து, இந்த குர்ஆனை சுன்னாவை எல்லாம் மறந்து வாழ்ந்த ஒரு சமூகம், அந்த குஃபார்கள், அந்த முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹு தாலா மறுமையில் நடக்கிற ஒரு செய்தியை படம் பிடித்து காட்டுகிறான். சூரா கஹஃபுடைய 49 வசனத்தில் அல்லாஹு தாலா இப்படி சொல்லி தருகிறான், வவுதி அல் கிதாப், அந்த பதிவேடு அங்க முன்னே வைக்கப்படுமாம். அல்லாஹு தாலா நன்மை செய்தவர்களுக்கும் பாவிகளுக்கும் அந்த பதிவேட்டு அல்லாஹ் கொண்டு முன்னே வைப்பான். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, பாவிகள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை எல்லாம் மறந்து மறுமை என்ற உணர்வே இல்லை, வெறுமனே உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்க்கையில தொழுகையும் இல்லை, இபாதாக்களும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே ஹராம் ஹலால் என்ற பேணுதலே கிடையாது. இப்படி யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த பாவிகள் அந்த ஏட்டை பார்த்து நடுங்கி போவார்கள். அந்த குற்றவாளிகள் அல்லாஹ்வுடைய முன்னிலையை நடுங்கி போவார்களாம். வயகூலூன யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப், எனக்கு ஏற்பட்ட கேடே, கை சேதமே, இந்த ஏட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது? மாலி ஹாதல் கிதாப், எனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது ஏடு, இதுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது? லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, இந்த ஏட்டிலே ஒரு சிறிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கூட அல்லாஹு தாலா பதிவு செய்யாமல் விட்டுவிடவில்லையே. வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظلم ரப்புக அஹதா, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்தார்களோ அந்த எல்லா செயல்களையும் நன்மைகள் என்றால் நன்மை என்று, தீமை என்றால் தீமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்லியமாக அந்த பதிவேட்டிலே பதிவு செய்த அந்த பாவிகள் சொல்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். அன்புக்குரியவர்களே, அந்த புத்தகம், அந்த பாவிகள், அந்த புத்தகம் கொண்டு வரப்படும். அந்த புத்தகம் சம்பந்தமாக அதுல என்ன இருக்கிறது, அது எப்படியான புத்தகம், அதுல என்ன என்ன வியாக்கியானம் என்பதை அல்லாஹு தஆலா இன்னும் துல்லியமாக சொல்லி தருகிறான். அந்த புத்தகம் என்று என்னவென்று சொன்னால், அதுல அந்த புத்தகத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய செயலேட்டை நாங்கள் களத்திலே மாற்றி இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் என்னென்ன நல்லறங்களை செய்கிறார்களோ, என்னென்ன பாவங்களை செய்கிறார்களோ, இவைகளை நாங்கள் அவருடைய கழுத்திலே நாங்கள் மாட்டி இருக்கிறோம். வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்சூரா, இதனை மறுமையிலே நாங்கள் வெளியே கொண்டு வருவோம்.
அவனுக்கு முன்னே கொண்டு காட்டுவோம். யல்காஹு மன்சூரா, அந்த பதிவேடு விரிக்கப்பட்டதாக இருக்கும். அங்கே சொல்லப்படுமாம், இக்ரா கிதாபக், அடியானே மனிதா, உன்னுடைய புத்தகத்தை நீனே வாசிச்சு பார், உன்னுடைய பதிவேட்டை நீனே வாசித்து பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, இந்த பதிவேடு உனக்கு எதிராகவே சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட பதிவேடு என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா? வகுல்லு கபீரின் வசகீரின் முஸ்ததர், அந்த பதிவேட்டிலே பெரிய சிறிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹு தஆலா துல்லியமாக பதிவு செய்திருக்கிறான். வகுல்லு சகீரின் வகபீரின் முஸ்ததர், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா கமரிலே ஒவ்வொரு சிறிய விஷயங்கள் ஒவ்வொரு பெரிய விஷயத்தையும் அல்லாஹு தஆலா விட்டு விடாமல் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த நாள்ல யாருக்குமே தப்ப முடியாது. இன்றைக்கு அமல்களை நாங்கள் அலட்சியமா இருக்கிறோம் சகோதரர்களே, இபாதாக்களை அலட்சியமாக இருக்கிறோம், ஃபர்லுடைய விஷயங்கள் அலட்சியமாக இருக்கிறோம். இன்றைக்கு மனிதன் நன்மையை விட பாவத்திலே தான் ஆசை கூட. இன்றைக்கு மனுஷன் அந்த அளவுக்கு அப்படியான ஒரு உலகத்துல வாழுகிறோம். இந்த உலகத்துல என்னென்ன பாவங்களை செய்தோமோ, என்னென்ன அநியாயங்களை அட்டகாசங்களை மறைத்து மறைத்து செய்தோமோ, அந்த எல்லா பாவங்களும் அங்கே பதியப்படும். அவன் எந்த நேரத்தில் செய்கிறான் இந்த பாவத்தை, எந்த இடத்துல செய்தான், எந்த நேரத்தில், இரவுல செய்தானா பகல்ல செய்தானா, அதை யாருக்கும் காட்டாம ரகசியமா செய்தானா பரகசியமா செய்தானா, காலையில செய்தானா மாலையில செய்தானா, யாருக்கும் தெரியாம தனிமையில இருந்து கொண்டு ஒரு ஹராத்தை செய்கிறான், ஒரு மோசமான விஷயத்தை செய்கிறான் என்று சொன்னால் இது மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே வெளிக்கொண்டு வருவான் சகோதரர்களே. அந்த விசாரணைக்குரிய நாள் அது லேசிப்பட்ட ஒரு நாள் கிடையாது. அதிலே அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். இந்த உலகத்தில் எனக்கு நடிக்கலாம், நல்லவராக காட்டிக்கொள்ளலாம், ஆனா மறுமையிலே தப்ப முடியாது. நாங்கள் மனிதர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், தௌபா செய்து மீன்று எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளாவிட்டால், அந்த நிரந்தர மறுமை விசாரணையிலே வெற்றி பெறுவதற்காக வேண்டி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் அங்கு அல்லாஹ்விடம் எங்களுக்கு தப்ப முடியாது. பாருங்கள், அந்த பாவிகள் கதறுகிற ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரான் 30வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான் சகோதரர்களே? பாவிகள் யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, இந்த உலகத்திலே என்னென்ன நன்மைகளை செய்தார்களோ அவை ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வார்கள். வமா அமிலத் மின் சூஇன், இந்த உலகத்தில் என்னென்ன பாவங்களை செய்தார்களோ, என்னென்ன ஹராத்தை செய்தார்களோ, தனிமையில இசை கேட்கலாம், தனிமையிலே ஆபாசம் பார்க்கலாம், தான் ஓடுகிற வாகனம் எல்லாம் பினேசிலே இருக்கலாம், வட்டியிலே தொடர்பாக இருக்கலாம், இப்படி தனிமையில ஏராளமான பாவங்கள் செய்கிறோம் சகோதரர்களே. இந்த ஒவ்வொன்றும் மின் சூஇன் வமா அமிலத் மின் சூஇன் தவத்து லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதம் பஈதா, அவன் செஞ்ச பாவம் அங்கே எடுத்து காட்டப்படும், அவனுக்கு முன்னே கொண்டு வரப்படும். இந்த நேரத்தில் அவன் கதறுவானா, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்துக்கும் அந்த பட்டோலைக்கும் இடையிலே பெரியோர் இடைவெளி இருக்க வேண்டும் என்று கதறுவானாம், கை சேதப்படுவானாம். வயுஹஸ்ஸிருக்குமுல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணுகிறான். நீங்கள் செய்கிற நன்மையையும் அல்லாஹ் முன்னே கொண்டு வருவான், நீங்கள் செய்கிற பாவங்களையும் அல்லாஹ் முன்னே கொண்டு வருவான். அல்லாஹு தாலா அந்த நிலைமையை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். திருமறை குர்ஆன் நாங்கள் எடுத்து பார்த்தால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரசின் இறைவன், தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன், அவனுக்கு மாறு செய்கிற பொழுது அவன் தண்டிக்கின்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்கிறான். மறுமையிலே விசாரணை செய்து பயங்கரமாக தண்டிக்கிற செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிற பொழுது, நப்பி இபாதி, நபியை நீங்க சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் என்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன். ரப்புக்கு தெரியும் இந்த மனிதன் பாவம் செய்வான், ஆனா பாவத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடாது. தொழுகையே இல்லாதவர் வெறுமனே தொழுகை விட்டவராக மாற முடியாது. ஹராத்திலே விழுந்தவர் தொடர்ந்து ஹராத்தில் இருக்க முடியாது. வாழ்க்கையிலே மாற்றம் தேவை. தனது 40, 50, 60 என்று வந்தால் முடியெல்லாம் பழுத்து போன காலம், தாடியெல்லாம் நரைத்து போன காலத்திலே பேரன் பேத்தி எல்லாம் கண்டு இன்றைக்கு உலகம் எல்லாம், உலகத்தில் அந்த அளவு அனுபவங்கள் எல்லாம் கொண்ட ஒருவர்
மார்க்க விஷயங்கள்ல ஹராத்த விடுகிற விஷயத்திலே, மோசமான விஷயங்களை விடுகிற விஷயத்துல அல்லாஹ்ட பயம் இல்லை என்றா அல்லாஹ் அவனுக்கு திருந்த சான்ஸே கொடுக்க மாட்டான் 60 வயதுல. அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்க சொல்லுங்கள், நான் என்னுடைய அடியாருடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன். என்னென்ன பாவம் செய்கிறானோ அவை அனைத்தையும் நான் மன்னிப்பேன். அதே நேரம் அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், என்னுடைய வேதனை மறுமையிலே உங்களை விசாரணை செய்து உங்களை தண்டிப்பென்பது லேசான விஷயம் கிடையாது, பயங்கரமாக தண்டிப்பதா அல்லாஹு தஆலா மறுமை விசாரணை குறித்து எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, இறை தூதர்கள், அல்லாஹ்ட வஹியை சொன்னவர்கள், ஏகத்துவத்தை சொல்ல இந்த உலகத்துக்கு வந்தவர்கள், சிறந்த ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், முஸ்லிம் என்ற பெயரை வைத்தே அவர்தான். ஏகத்துவத்துடைய தந்தை, பல சோதனைகளை வெற்றி கண்டவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ கேட்கிறார். என்ன துஆ தெரியுமா? வல்லதி அத்மஉ ஐயக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன், யா அல்லாஹ், என்னை அந்த பயங்கரமான விசாரணைக்குரிய நாள், யாருடைய உதவியுமே இல்லாத நாள், யாருக்கும் யாராலும் ஹெல்ப் பண்ணவே முடியாத நாள், இந்த நாள்ல யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்று யா அல்லாஹ் நான் ஆசைப்படுகிறேன். வல்லதி அத்மஉ ஐயக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன், அந்த விசாரணைக்குரிய நாள்ல ரப்பே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் விரும்புவதா குர்ஆன் சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்ட பயம் இந்த நபிமார்கள், அந்த சாலிஹீன்கள், அந்த தொடரிலே வந்த நல்லவர்கள், இந்த பயம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்றைக்கு எங்களோட துஆக்கள் இப்படியான மறுமை குறித்து, தன்னுடைய சுஜூதுல, தன்னுடைய கியாமுல் லைல் எல்லாம் உலகத்தை வேண்டக்கூடிய நாங்கள், அல்லாஹ்ட நியமத்துகளை வேண்டக்கூடிய நாங்கள், இப்படியான என்னுடைய கபரு, தன்னுடைய மறுமை குறித்து நிறைய அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாவமே செய்யாத நல்லவர்கள், நபிமார்கள், சுத்தமானவர்கள் கூட அல்லாஹ்விடத்துல இந்த மறுமை குறித்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள் என்ற செய்தி எல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். குர்ஆன் சொல்லித் தருகிறது. நல்லவருடைய பண்புகளை அல்லாஹ் பட்டியல் போடுகிற பொழுது, வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பி, அல்லாஹ் எந்த உறவுகளை சேர்ந்து நடக்க சொல்கிறானோ நல்லவர்கள் அந்த உறவுகளை சேர்ந்து நடப்பார்கள், குடும்பங்களை பிரிக்க மாட்டார்கள். வயக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான். இந்த பயன்தான் சகோதரர்களே எங்களை மறுமையிலே காப்பாற்றும். மௌத்துடைய உணர்வு, தன்னுடைய சக்கராத் எப்படி அமைய போகிறது, மறுமையில எல்லோருக்கும் முன்னே அல்லாஹ் விசாரணை பண்ணுவானே, இந்த விசாரணை எப்படி அமைய போகிறது, இந்த பயம் எங்கட உள்ளங்கள் இருக்க வேண்டும். வயகாஃபூன சூஅல் ஹிசாப், அல்லாஹ் மறுமையில கடுமையான விசாரணை பண்ணுவான். அது லேசான விசாரணை அல்ல. சிலருக்கு திரை போட்டு அல்லாஹ் விசாரணை பண்ணுவான், சிலருக்கு எல்லோருக்கும் முன்னே வைத்து அல்லாஹ் பாவங்களை வெளியே கொண்டு வருவான். நீ இப்படி செஞ்சாயா இல்லையா என்று பகிரங்கமாக அல்லாஹ் என்ன செய்வான், பாவங்களை வெளியே கொண்டு வருவான். இப்படியான பயங்கரமான கடுமையான விசாரணை வெற்று விசாரணை குறித்து நல்லவர்கள் அஞ்சுவார்கள் என்ற செய்தி அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல எங்களுக்கு படிப்பினையாக சொல்லித் தருகிறார். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க போனாலும் அல்லாஹ்ட பயம், அந்த மறுமை குறித்த அச்சம், தூங்கி எழும்பி சூரியன் உதித்தாலும் அல்லாஹ்ட மறுமை குறித்து அந்த பயன்தான். தூங்குவதற்கு முதல்லையும் அந்த மறுமை குறித்த பயன்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஓதுகிற பிரார்த்தனைகள்ல நிறைய பிரார்த்தனைகளை செய்வார்கள். அதிலே தான் தூங்கச் செல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய விசாரணை குறித்து அச்சமூட்டி அந்த பயத்துக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வார்களாம். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக், யா அல்லாஹ் மறுமையில உன்னுடைய அடியார்கள் எழுப்பாட்டக்கூடிய அந்த நாள்ல என்னை உன்னுடைய அதாபை விட்டு யா அல்லாஹ் காப்பாத்தியா அல்லாஹ், எனக்கு நீ அருள் புரியா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையை செய்ததை எங்களுக்கு பார்க்கலாம். இரவு நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிற பொழுது இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக், உன்னுடைய அடியார்கள் எழுப்புகிற நேரத்திலே யா அல்லாஹ் பயங்கரமான விசாரணைக்குரிய நாள்ல என்னை இழிவாக்கி போட்டாதே யா அல்லாஹ், அந்த விசாரணையில் எனக்கு ரஹமத்து செய் என்று ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 3 முறை ஓதுவார்கள் செய்தியை பார்க்கிறோம். இன்று எங்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்துடைய இரவுகள் எல்லாம் எப்படி கழிகிறது சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு போன்ல
ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஆபாசத்திலே எல்லாம் இசைகள்ல எல்லாம் இந்த இரவு நேரம் கழிவதை எங்களுக்கு பார்க்கலாம். சுபஹு கூட இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய உறவுகளை சிந்தித்து பாருங்க. நல்லவரோட வாழ்க்கையில் இப்படியான பிரார்த்தனைகள் வரும். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த அச்சம் எங்களுக்கு வர வேண்டும். யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், மறுமை குறித்த பயமெல்லாம் யாருடைய உள்ளத்துல இல்லையோ அவர் உண்மையிலே ஈமானுடைய சுவைக்க மாட்டார். அவர் உள்ளத்துல சரியான ஈமான் இருக்காது. இவங்களோட உள்ளங்கள்ல அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் இருக்குமோ, ஒரு பாவத்தை செய்கிற பொழுது நாங்க மனிதர்கள் தான், மலக்குகள் அல்ல, அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் வரும் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய பயம் வரும் என்று சொன்னா அதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், அலம் யானில் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா, அம் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் இந்த குர்ஆனை ஓதுவதனூடாக, இந்த குர்ஆனை ஓதி நீங்க கேட்டு இதனால உங்களோட உள்ளங்கள் நடுங்கவில்லையா அல்லாஹ் கேட்கிறான். இந்த குர்ஆனை ஓதி, குர்ஆனை ஓதக்கொள்ள, இந்த குர்ஆனை செவிமடுத்து இறுகி போனவங்களோட உள்ளங்கள் இந்த சத்தியம் வமா நஸர மினல் ஹக், எந்த வஹி, எந்த சத்தியத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ இதை கேட்டு கூட உங்களோட உள்ளங்கள் இறங்கவில்லையா, உள்ளத்துல மறுமை குறித்த பயம் வரவில்லையான்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். உறவுகளே, இதா ஸுக்கிரல்லாஹ் இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ஸுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள், குர்ஆனிய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது உள்ளங்கள் நடுங்குமாம். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பேரை கேட்டாவே நடுங்குவார். மறுமை குறித்த பயம் வரும். பாவத்தை செய்ய முன்னே வரமாட்டான். அந்த அச்சம் வருகிறது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது ஈமான் அப்படியே அதிகரிக்கும் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, அரசுடைய நிழல்ல விசேட இடம் யாருக்கு தெரியுமா? ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா. ஒரு மனிதன் இந்த உலகத்துல தனிமேலே இருந்து அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறான். அல்லாஹு தஆலா தனக்கு தந்த நிஅமத்துகளை சிந்திக்கிறான். உலகத்துல வருகிற பொழுது ஒன்றையுமே கொண்டு வரல, வெறும் கையோடு வந்தோம். அல்லாஹ் என்னென்ன நியமத்துகள் எங்களுக்கு தந்திருக்கிறான், என்னென்ன சிறப்புகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். வீடு வாசல் என்று, பிள்ளை குட்டிகள் என்று எத்தனையோ எங்களுக்கு மற்றிடவே முடியாத நியமத்துகளை செய்திருக்கிறான். இப்படி ஒரு மனிதன் இரவு நேரத்தில் அல்லாஹ் தந்த நியமத்துகளை நினைத்து அல்லாஹ்வை zikr செய்து சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் பண்ணுகிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்கிறான், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் புகழுகிறான். இப்படி இரவு நேரங்கள்ல ஒதுக்கி அந்த மறுமை குறித்து இப்படியெல்லாம் சிந்திக்கிறானே, சுப்ஹானல்லாஹ். இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி கீழால நிழல் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இப்படியான உள்ளங்கள் கொண்டவர்களாக, எப்பொழுதும் உள்ளங்கள் நெகிழ்ந்து எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் பேசுகிற என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரை மறுமையிலே எங்களோட ஈமான் மிக முக்கியமான ஒரு அங்கம்தான் யோமுல் ஹிசாப். அல்லாஹு தாலா எங்களை மறுமையிலே நிச்சயமாக மௌத்துக்கு பிறகு விசாரணை செய்கிறான். நாங்கள் செய்கிற நன்மைகளை குறித்தும், நாங்கள் செய்கிற ரகசியமாக மறைத்து என்னென்ன பாவங்களை செய்தாலும் இவைகளை குறித்து அல்லாஹு தாலா மறுமையிலே பகிரங்க விசாரணை செய்கிற செய்திகளை குறித்து பார்த்து வருகிற நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வாழுகிற இந்த காலத்தை நாங்கள் பார்த்தால், எங்கு பார்த்தாலும் அன்புக்குரியவர்கள் மார்க்க விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சி போன ஒரு காலம். உலகம் என்றா உலக விஷயத்துக்கு நிறைய ஆர்வத்தை எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு பயான் என்றால் கூட, நல்ல விஷயங்கள் என்றால் கூட இன்றைக்கு கொஞ்சம் பேரை நாங்கள் பார்க்கிறோம். மார்க்க விஷயங்கள் பேச விருப்பம் கிடையாது. மார்க்கம் உள்ளவரோடு சிலர்கள் கதைக்க விருப்பம் கிடையாது. இப்படியான ஒரு காலத்திலே வாழுகிறோம். எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளோட கையெல்லாம் போன், நல்லதை பார்ப்பது பிரச்சனை கிடையாது. நிறைய ஃபித்னாக்களை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலே கூட
தன்னுடைய வீட்டு சூழலே கூட தன்னுடைய மனைவி மக்களோடு மறுமை குறித்து பேசியதை நாங்கள் பார்க்கிறோம். மறுமையுடைய அச்சத்தை போட்டு அதை எங்களுக்கு பார்க்கலாம். ரசூல்லா மாத்திரம் இருக்காத தன்னுடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹ்வோட அந்த மறுமை விசாரணை குறித்து அச்சத்தை போட்டு அதை எங்களுக்கு பார்க்கலாம். சிந்தித்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா, இந்த ஆயிஷா பார்த்து சொல்லுகிற, ஆயிஷாவே, யா ஆயிஷா மன் நூகிஸல் ஹிசாப உஸிப், யார அல்லாஹ் தஆலா துருவி துருவி விசாரணை செய்வானோ, அல்லாஹ் மறுமையுடைய நாள்ல எவர் அல்லாஹ் துருவி துருவி விசாரணை பண்ணுவானோ, மறுமையில விசாரணை செய்வான், அவரெல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படுவார். ஆயிஷா நாய் ஒரு விவேகி, மார்க்கத்தில் ஆர்வம் கொண்ட ஒரு பொம்புல அல்லாஹுடைய தூதரை கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்க சொல்லுகிறீர்கள் தார துருவி துருவி அல்லாஹு தஆலா மறுமையில விசாரணை செய்வானோ அவர் தண்டிக்கப்படுவார். அப்படி என்றால் அல்லாஹ் குர்ஆன் ஒரு வசனத்தை சொல்கிறானே, என்ன வசனம்? ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபை யஸீரா, யாருடைய பதிவேடு பட்டோலை வழக்கரத்துல கொடுக்கப்படுமோ அவர்களுக்கு லேசான விசாரணை இருக்கிறது. அப்படி என்றால் இது என்ன அர்த்தம்? பட்டோலைகள் வலது கையில கொடுக்கப்பட்ட நல்லவர்கள், அவர்களுக்கு லேசான விசாரணை தானே. முன்னே சொன்ன ஹதீஸ் பொதுப்படையாகத்தானே வந்திருக்கிறது என்று கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா கால தாலிக இன்னமா தாலிகல் அறம், அல்லாஹ் வலது கையில பட்டோலையை கொடுத்து விசாரணை செய்வது என்பது அது என்ன அர்த்தம் தெரியுமோ? அல்லாஹ் காட்டுவான் இப்படி பட்டோலையை, நீ செஞ்ச பாவம் இதுதான், நீ செஞ்ச நன்மை என்று அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அல்லாஹ் விசாரணை செய்யல. வலாகின்னஹு மன் நூகிஸல் ஹிசாப உஸிப், அல்லாஹ் நாடி கடுமையாக விசாரிக்க துருவி துருவி அல்லாஹ் ஆராய்ஞ்சி விசாரணை செய்தால் எப்படி விசாரிப்பான்? அத்தாரிஃபு தம்ப கதா வ கதா, மனிதா இந்தப்பா உனக்கு தெரியுமா, இந்த நாள் இந்த இடத்திலே இந்த மண்ணிலே இப்படி இப்படி எல்லாம் நீ செய்தாயே, யாரும் வராமல் பார்க்காமல் இருப்பதற்கு, யாருக்குமே காணாம ரகசியமா செய்தாயே, இப்படி எல்லாம் அங்கே அல்லாஹ் கேட்பான். ஹதீஸிலே வருகிறது, அத்தாரிஃபு தம்ப கதா வ கதா, இந்த நாள் இப்படி செஞ்சாயே, யாருக்கும் தெரியாம நல்லவரை நடிப்பதற்காக இப்படி எல்லாம் செய்தாயே என்று அல்லாஹ் விசாரணை செய்வானா இல்லையா? அந்த நாள்ல சிலர் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளால மன்னித்து விடுகிறான். ஏதோ அல்லாஹ்வை பயந்து தெரியாம செஞ்ச பாவங்கள் தௌபா செய்ததற்காக அல்லாஹு தஆலா சதர்துஹா அலைக்கல் யௌம், இன்றைய தினம் உன்னை நான் மன்னித்து விட்டதா அல்லாஹ் அங்க சொல்லுவானா இல்லையா? அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கணும். அன்புக்குரியவர்களே, நபிகளார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி. அவரு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை அவருக்கு ஒரு மாளிகை இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர். இவர் ஒரு செய்தியை சொல்கிறார், மறுமை குறித்து சொன்னார்கள். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, நீங்க முதல்ல அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முதல், மறுமை விசாரணைக்கு முதல்ல உலகத்துல உங்களையே கேட்டுக்கொள்ளுங்க. வத்தஸையனு லில் அரதில் அக்பர், பயங்கரமான விசாரணைக்குரிய அந்த நாள், அதற்காக வேண்டிய அமல்களால் நீங்க அலங்கரியுங்கள். வ இன்னமா யஹிஃபுல் ஹிசாப் அலா மன் ஹாஸப நஃப்ஸஹு ஃபித் துன்யா, தாருக்கு மறுமையில விசாரணை இலேசாகும் என்று சொன்னால், இந்த உலகத்துல யார் தன்னை கேட்டுக்கொண்டாரோ, தான் செய்கிற பாவங்கள், ஊருக்கு நல்லவராக நடித்து மறைத்து நான் திருந்தவும் மாட்டேன் என்று செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களை நாங்கள் விடாமல், தௌபா செய்யாமல், எங்களை மாற்றிக்கொள்ளாமல், மௌத்துடைய பயம், மறுமையிட உணர்வு, நிச்சயத்தை மறந்து வாழுகிறோமா இல்லையா, இப்படியே இந்த பயம் இல்லாமல் வாழுகிறோமா இல்லையா, அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். இந்த உணர்வு இல்லாமல் இருந்தாங்க தப்ப முடியாது. தாரு தன்னை குறித்து இந்த நேரம் தூங்குகிற பொழுது, இன்றைக்கு நான் பாவம் செஞ்சிட்டேன், வாழ்க்கையில் ஒரு ஃபர்ல மிஸ் ஆகி போனது, ஒரு ஹராத்தை செஞ்சு விட்டேன் என்றெல்லாம் தன்னுடைய நஃப்ஸோடு பேசுகிறார்களோ, எங்கட உள்ளத்தோடு அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்களோ, இவங்களுக்கு தான் மறுமையிட விசாரணை மிக லேசாக்கப்படும் என்ற செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியாக சொன்னதை எங்களுக்கு பார்க்கலாம். இறுதியா அன்புக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மறுமை நாள்ல மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லாஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அதாவது மறுமையில் அல்லாஹு தஆலா உங்களோடு அல்லாஹ் பேசுவான், மொழிபெயர்ப்பதற்கு யாருமே தேவையில்ல, அல்லாஹ் முன்னே வைத்து உங்களோடு பேசுவான், உங்களை அல்லாஹ் விசாரிப்பான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் தடமாறுவான்,
வலது பக்கம் பார்க்கான், இடது பக்கம் பார்க்கிறான். வலது பக்கம் பார்க்கிற பொழுது அங்கே நரகத்தை தான் காணுகிறான். சுப்ஹானல்லாஹ். இடது பக்கத்தை பார்க்கிறான், அங்கே சொர்க்கத்தை பார்க்கிறான், இங்கே பார்த்தா நரகத்தை பார்க்கிறான். முன்னே பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஃபத்தகுன் நார வலோ பிஷிக்கி தம்ரா, நீ ஒரு ஈச்சம்பழத்துடைய துண்டையாவது கொடுத்து அந்த நரகத்தை பயந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்கள், அந்த நாள் அது லேசான நாள் கிடையாது. இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்கள் பயந்த நாள், சாலிஹீன்கள் இறைச்சம் உள்ளவர்கள் பயந்த பயங்கரமான நாள் தான் மறுமை. அந்த நாள் குறித்து அஞ்சுவோம். எங்களோட வாழ்க்கையை நிறைய தௌபா செய்து நல்லறங்களை செய்து எப்பொழுதும் மறுமை சிந்தனையோடு எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்லவர்களாக இந்த சத்திய மார்க்கத்திலே கால் பதித்து கடைசி நேரத்திலே கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் எங்களோட உயிர்களை பறித்து சிறந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்க வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.